இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி பிடிச்சிட்டு இருக்கா. அம்மோ வா, இவ்வளோ வேர்க்குது பாருங்களேன் அவளுக்கு. பெண்ணும் லவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சகஜமாகிடுச்சு. பொண்ணும் லவ் பண்ணுறது. பசங்களுக்கு வேலையே இல்லை, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இது பண்ணிப்பாங்க போல். அப்புறம் பசங்க எதுக்கு இருக்காங்க, ஏன்னா பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா டோரா புஜ்ஜி அப்படிங்கிற ஒரு கப்புள்ஸ் தான். 2018லேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு லவ் பண்ணி இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், அப்புறம் டிக்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுலேருந்து நம்மளும் இப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2-3 தருதலைங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இவங்களுக்கு என்ன யூஸ்ன்னு நமக்கு தெரில. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இதுவும் ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹார்மோன் சேஞ்ச் ஆகிடுச்சு, அவங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு இருந்தால் ஓகே. ஆனால் இது தப்பு. நம்மளுடைய சொசைட்டியில் எத்தனையோ கேவலமான விஷயம்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்த ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு 15-16 வயசு இருக்குமா, 2 பொண்ணுங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுது. இதில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டால் அதெல்லாம் எங்கள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பையன் பார்த்தீங்கன்னா எங்களை ஏமாற்றிடுறாங்க, பொண்ணு தான் ஏமாற்ற மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னத்த சொல்லலான்னு நமக்கு தெரில. கொஞ்சமாச்சும் திருந்துவாங்க, எல்லாம் திருந்தவும் மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு தாலியெல்லாம் கட்டிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. சும்மா ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு திரிறாங்க. இவங்கெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். இவங்கன்னு இல்லை, இன்னும் நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய விதையை வாழ்க்கையே மாற்றிட்டாங்க. பொண்ணு லவ் பண்ணுறது. அவங்க ஏன் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நீ இந்த மாதிரி ஆகிட்டுனா நீ பாட்டுக்கு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து பார்த்தீங்கன்னா பல பேர் கோவப்பட்டு திட்ட தான் செய்வான். நீ சோஷியல் மீடியாவில் போடாமல் இருந்தால் அவன் ஏன் உன்னை திட்டுறான், நீயே யோசிச்சுப்பாரு. உன்னோடதுன்னா நீ உன்னோடதுக்குள்ளேயே வச்சுக்கோ, மற்றவங்ககிட்ட ஏன் காட்டுறாத அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேவலம். இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்த்தா என்ன சொல்ல போகுது. பொண்ணை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் என்னெல்லாம் பேச மாட்டாங்க. அது அவங்களோட விருப்பம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இதை பார்த்திங்கன்னா தனிப்பட்ட கருத்தெல்லாம் அப்படி தான், தனிப்பட்ட கருத்தான். இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தான். ஏன்னா பார்த்திங்கன்னா கடவுள் படித்தது பார்த்திங்கன்னா ஆண் பெண் அவ்வளோதான். பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண்னு படித்தா எதுக்கு, இன்னும் இயற்கையை பார்த்திங்கன்னா அழிஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறது நிறுத்துங்க. இதுக்கெல்லாம் காரணமே பார்த்திங்கன்னா டோரா புஜ்ஜி கப்புள்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா டோரா புஜ்ஜியில் ஹரின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வேற ஒரு பொண்ணு கூட பார்த்திங்கன்னா ரீல்ஸ் பண்ணிட்டு தெரியுது. அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் உங்களோட லைஃபு ஏற்ற மாதிரி இருந்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டா நம்மளும் அதை ஏற்றுட்டு தான் போகிற மாதிரி ஆகிடும் போல். கமெண்ட் போடுறவன் கமெண்ட் போட்டு தான் இருப்பான். அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண பார்க்கணும். அக்செப்ட் பண்ணலையா தயவுசெய்து விட்டுருங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது, உள்ள நிலமையை தான் நான் சொல்கிறேன். உங்களால் என்ன பண்ண முடியும், கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்களோட வாழ்க்கையில் போய் வாழ முடியுமா? ஸோ பைக்கே சத்தனாலும் சந்திப்போம்.